ரெகுலராக சிக்கன் குழம்பு வைக்கிறதெல்லாம் வந்து நான் சொல்லிக் கொடுக்கல, ஏன்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். இப்போ வந்து நான் சொல்கிற அந்த மசாலா வந்து நீங்கள் எல்லா நான்வெஜ்க்குமே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக சொல்லிக் கொடுக்குறேன். நீங்கள் ஒரு கிராம்பு, ஒரு ஏலக்காய், பட்டை ஒரு 2 போட்டு, மிளகு, ஜீரகம், சோம்பு கொஞ்சம், வரமிளகா ஒரு 3 போட்டிருக்கேன். நம்ம வந்து நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி இது வந்து கூட குறைச்சி போட்டுக்க வேண்டியதுதான். மிளகு வந்து கொஞ்சம் அதிகமாக போட்டிங்கன்னா பெப்பர் சிக்கன் மாதிரி ஆகிடும். ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பார்த்து நல்லா வறுத்துக்கோங்க. தேங்காய் வந்து நல்லா பொடிசாக கட் பண்ணிவிட்டு அந்த வறுக்கிறதுக்கு போட்டிருந்தோம் இல்லையா, ஸோ அதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டோம். இதில் வந்து தேங்காயில் லைட்டாக தண்ணி இருக்கும், வாஷ் பண்ணியிருக்கறதுனால. ஸோ அந்த தண்ணியெலாம் போயிட்டு நல்லா கொஞ்சம் கிறிஸ்பியாக அந்த கலர் வந்து மாறி ப்ரௌன் கலரில் மாறும் தேங்காய். அது வரைக்கும் டீப் ஃப்ரை பண்ணிவிட்டு அதை எடுத்து பேஸ்ட்டாக அரைச்சிட வேண்டியதான். இதுதான் வந்து மட்டன், சிக்கன், ப்ரான் எது இருந்தாலும் இந்த மசாலா தான் ரெடி பண்ணுவேன். டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ மட்டன்னா மட்டனுக்குரிய டேஸ்ட்டோட சேர்த்து வரனால இன்னும் பிரமாதமாக இருக்கும். சிக்கன் 65க்கு தனியாக ரெடி பண்ணோம். அதனால் சிக்கன் பீசஸில் வந்து எதெல்லாம் 65க்கு நல்லா இருக்குமோ அதெல்லாம் தனியாக பிரித்து வச்சிடலாம். கொஞ்சம் இந்த சதையாக இருக்கிறதும் போடலாம், ஏன்னா எங்கள் வீட்டில் எல்லாம் வந்து கொஞ்சம் சதையாக தான் சாப்பிட்றாங்க. அதனால் சதை பீஸும் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம். நீங்கள் நான் வந்து மேரினேஷன்லாம் எப்படி பண்ணுறேன்றது உங்களுக்கு காட்டுறேன், சரியா? 2 விங்ஸுமே போட்டேன் பாருங்க, 2 விங்ஸ் எல்லாம் போட்டாச்சு. இப்போ குழம்புக்கு வந்து இவ்வளோ போட்டால் தான் நைட்டு வரைக்கும் குழம்பு வரும். 65க்கு வந்து இவ்வளோ போதும். இப்போ எண்ணெய் ஊற்றிருக்கேன். ஒரே ஒரு பிரியாணி இலை இது பண்ணி போட்டுக்கோங்க. கடுகு கொஞ்சமாக போட்டுட்டு, கடுகு பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இந்த வெங்காயம் போட்டுக்கலாம். உப்பு போட்டுக்கிறேன் தேவையான அளவு. தேவையான அளவுனா எவ்வளோ, ஒரு கையில் வந்து ஒரு காப்பிடி கையில் வந்து இவ்வளோ தூரம் போட்டிருக்கேன். இதில் வேறு கொஞ்சம் உப்பு போட்டிருக்கிறதுனால நம்ம கடைசியாக டேஸ்ட் பார்த்துட்டு அப்புறம் டெசைட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இது நல்லா இப்போ வந்து ப்ரௌன் கலரில் ஆற வரைக்கும் வேக வச்சுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சள்தூள் கொஞ்சம் போடுங்க. அப்புறம் வந்து 65 பவுடர் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இது வந்து சக்தியில் வாங்குது, அதனால் ஒரு 1/4 பாக்கெட் இருந்துச்சு, அதை அப்படியே போட்டேன். உப்புல சேர்த்துருக்கேன். ஏன்னா வந்து 65 பொடியிலையுமே கொஞ்சம் உப்பு இருக்கும். ஸோ அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். இதில் வந்து கார்ன்ஃப்ளவரும் முட்டை மட்டும் நான் கடையில் போய் வாங்கிட்டு சேர்க்கணும். ஸோ இதை மட்டும் இப்போதைக்கு நல்லா மேரினேட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா, எனக்கு வேறு தொண்டை கவுன்னு கவுது. நானும் பார்க்குறேன் 10 நாளாக அப்படியே தான் இருக்குது, என்னான்னு தெரில. வந்து நல்லா வெந்துருச்சு. ஸோ சாதத்தை வடிக்க வேண்டியதான். இப்போ வந்து இது நல்லா கோல்டன் ப்ரௌனில் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் அளவு வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான். உப்பு எவ்வளோ அளவு போட்டோமோ அதை விட கொஞ்சம் ஜாஸ்தியாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. ஏன்னா ஏன் அவ்வளோ சேர்த்துருக்கேன்னா, காரம் அந்தளவுக்கு நான் போட மாட்டேன். கிஃப்ட் ஆகுறனால
காரத்துக்கு பதிலாக காஷ்மீர் மிளகாய் தூள், கரம் மசாலா இது மட்டும் தான் சேர்க்க போகிறேன். அதனால் இஞ்சி பூண்டு காரம் கொஞ்சம் நல்லா இருந்துச்சுன்னா டேஸ்ட்டாக இருக்கும். இது நல்லா ஒரு 2 minutes வதங்கட்டும். எல்லாத்துக்குமே டைம் கொடுக்கணும். நம்ம வந்து உடனே எல்லாத்தையும் போடக்கூடாது. இப்போ இதில் வந்து சிக்கன் போட்டுடலாம். இப்போ 1 கிலோவில் 3/4 கிலோ சிக்கன் வந்து இங்கே தான் இருக்குது. அதை போட்டுருவோம். சிக்கன் நல்லா ஒரு ஹாஃப் குக் ஆகிடட்டும். அப்புறம் தக்காளி போடலாம். சிக்கன் வதக்கிறதுக்கு மட்டும் அந்த எண்ணெயிலே போட்டு வதக்கணும். கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றக்கூடாது. மசாலா போடுற வரைக்குமே தண்ணி ஊற்றக்கூடாது. அப்போ தான் அந்த எண்ணெயில் சேர்ந்து நல்லா வதங்கி டேஸ்ட்டு கொடுக்கும். ஒரு 5 minutes மூடி வச்சு அப்பப்போ கிண்டிக்கலாம். இந்த அளவுக்கு பேஸ்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபைனலாக இதை சேர்க்க போகிறோம். ஸோ நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இட்லி மாவு வந்து நைட்டு அரைச்சி வச்சுருந்தேன். கரெக்டான பக்குவத்துக்கு பொங்கி வந்திருக்கு. ஸோ இன்றைக்கி இட்லி எப்படி வருது நம்ம செக் பண்ணலாம். $65ல் ஒரே ஒரு முட்டை நீங்கள் உடச்சி ஊற்றுங்க. ஒரு 1/2 an hour மேரினேட் பண்ணியிருந்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். கார்ன்ஃப்ளவர் வந்து ஒரு 2 tablespoon போட்டிருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி மேரினேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஜூஸியாக வரும். அந்த சிக்கன் வந்து ஃப்ரை பண்ணி உடனே தான் சாப்பிடணும்னு சொல்லுவாங்க. சம்டைம்ஸ் அது வந்து ரஃப் ஆகிடும். அதுக்கு ரீசன் வந்து முட்டை நீங்கள் சேர்க்காதனால. ஸோ நான் சொல்கிறேன், ஒரு 1/2 kg சிக்கனுக்கு ஒரு முட்டை சேருங்க, கரெக்டாக இருக்கும். ஒரு 70% சிக்கன் குக் ஆனதுக்கப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுட்டு காஷ்மீர் மிளகாய் தூள் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் போடுங்க. மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுட்டு இதில் நீங்கள் வந்து கரம் மசாலா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அந்த சிக்கன் குழம்பு டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இப்போ வரைக்கும் நான் வந்து ஒரு ட்ராப் கூட வாட்டர் ஊற்றலை. ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ஆயில்லையே நான் உங்களுக்கு பரட்டிகிட்ருக்கேன். ஸோ டேஸ்ட் வந்து பக்காவாக வரும் அது மாதிரி நீங்கள் பண்ணுறப்போ. இப்போ அந்த கலரை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், நல்லா அட்ராக்டிவான சூப்பரான கலரில் இருக்குது. இதுக்கப்புறம் நம்ம அரைச்ச மசாலாவை சேர்க்க வேண்டியதான். குழம்பு வந்து உங்கள் பதத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. ஏன்னா நான் காலையில் இட்லிக்கும் அதுதான், மத்தியானம் ரைஸுக்கும் அதுதான்றனால நான் கொஞ்சம் தண்ணி அதிகமாக சேர்த்துக்கலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். இந்த மசாலா நான் போட்டுட்டு அதில் உள்ள தண்ணியை கழுவி உள்ளே ஊற்றிட்டு அது கொஞ்சம் கொதிக்க விட்டதுக்கப்புறம் தண்ணி ஊற்றுங்க. ஒரு மாதமாகவே எங்கள் அம்மாட்ட நான் டிப்ஸு கேட்டேன். இந்த இட்லி மட்டும் நான் கற்றுக்கவே இல்லைங்க. ஸோ இட்லி எனக்கு வந்து ரொம்ப மோசமாக தான் வரும். இப்போ ரீசெண்டாக எனக்கு வந்து இட்லி நல்லா பூ போல வருது, பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல. ஸோ இந்த இட்லிக்கு நம்ம சிக்கன் குழம்பு வச்சு சாப்பிட செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் வீட்டில் செஞ்சு என்ஜாய் பண்ணுங்கள்.